வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிலையில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னா பாக்கியத்தை தரக்கூடியவன், 10க்குரிய தொழில்ஸ்தானத்தின் அதிபதி. ஸோ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ அந்த பாவ கிரகம் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த 10ஆம் இடத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ல் சனி இருந்தாலும், ஒரு நல்ல வேலையை கொடுத்தாலும், ஒரு சிலருக்கு கொடுத்தாலும் அங்கு திருப்தி இல்லாத ஒரு தன்மை தான் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்வார்? பிடிவாதம், ஆக்ரோஷ தன்மையில எடுத்தறிந்து பேசக்கூடிய சில சமயத்துல ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொல்லைகளை அங்கே கொடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகாத ஒரு தன்மையை கூட இருந்து கொண்டிருக்கும். வேலையில், அதாவது ஒரு 4-5 மாதமாக நான் வேலை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குதே, அல்ல வேலை அப்படி கிடைச்சாலும் படிப்புக்குண்டான ஒரு வேலை இல்லையே, இந்த மாதிரி அந்த 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் ஏதோ ஒரு தொந்தரவு ரூபத்தில் கெடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் எது வரைக்கும் அப்படின்னா, இந்த சனி எப்போ வக்ரம் ஆகுது அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஆகி எப்போ முடியுது அப்படின்னா 16ஆம் தேதி நவம்பர் 16, அதாவது இந்த 4.5 மாதங்கள் வக்ர நிலையில் இருக்க போகிறார். அப்போ அந்த வக்ரம் என்பது என்னன்னா தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் வேலையை கெடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்ப அங்க வேலையை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேலை இல்லாமல், வேலையில் ஒரு நல்ல வேலை இல்லாமல், படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு ஒரு வருடம் 1.5 வருடமாகவே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆனால் கொடுக்க மாட்டாங்கிறாங்களே, தடையாக இருக்கிறதே, தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கிறது, இடைஞ்சலாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணத்தில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரும். ஒரு நல்ல பாக்கியம் என்ன? உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய தன்மை, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, குரு பகவானும் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அல்லவா? அப்போ சனி அந்த 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தனது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்து அங்க விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? அப்போ வேலை இருந்தது, பணம் இருந்தது, ஆனா ஏதாவது ஒரு ரூபத்தில் விரயமாகி கொண்டே இருந்தது, லாபமே இல்லை. தொழில் செய்கிற அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு லாபம் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்ர காலத்தில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கு சில தடங்கள் கொடுத்து கொண்டிருந்ததில்ல. விசா அப்ளை பண்ணீங்க, ஆனால் விசா கிடைக்கல, அது தடையாயிட்டே இருக்கு. எப்போதான் எனக்கு விசா கிடைக்கும், எப்போதான் நான் அங்கே செட்டில் ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்களவா, அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். ஏன்னா வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறல்லவா? அப்போ வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு உருவாக்கணும் அல்லவா? இந்த வக்ர காலத்தில் அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா? அப்ப சுகஸ்தானத்தை பார்த்து அந்த இடத்தையே கெடுத்துட்டு இருந்தார். அந்த 4ஆம் இடம் என்பது சூரியனுடைய வீடு அல்லவா? அப்ப சனி பகவான் சூரியன் வீட்டை பார்க்கிறார். அப்ப என்ன, அந்த இடத்தை கெடுத்து குட்டிச்சவரன் ஆக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். சுகம் இல்லாத தன்மை ஏற்பட்டது, உடல்நல தொந்தரவு ஏற்பட்டது, தாய்க்கு பிரச்சனை ஏற்பட்டது, தாய்க்கு நிறைய செலவு, ஆஸ்பத்திரி செலவு வைத்திருந்தது, அல்லது தாயோட ஒரு பேச்சு, ஒரு நல்ல ஒரு பேசக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தது, தாய் ஒரு சைடு தான் ஒரு சைடு, இந்த மாதிரியான ஒரு பிரிவினையை உருவாக்கி கொண்டிருந்தது. வீட்டில் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அது தடை கொடுத்து கொண்டே இருந்தது. வீடு வாங்கலாம்
வாங்கலான்னு பணம் வச்சிருந்தேன், ஆனால் பணம் ஏதோ ஒரு இடத்துக்கு வேறு செலவுக்கு போய் கொண்டிருந்தது. அப்போ ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ள முடியல, ஒரு தடையாக இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடம் என்பது கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? ஒரு சிலருக்கு கல்வி தடையை கொடுத்து கொண்டிருந்தது, நினைச்ச கோர்ஸ் படிக்க முடியாமல் இருந்தது. கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெடிக்கல் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அது சாத்தியமில்லாத தன்மை இருந்தது அல்லவா? ஸோ இந்த வருடம் அதுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய தன்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த குழந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குழந்தைகளுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தது அந்த சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம் என்கிறது அல்லவா? அப்போ கடந்த காலத்தில் திருமண தடையை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ திருமணமே நடக்கல, என் வயதுக்கு இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது. அப்போ திருமணம் மற்ற எல்லா பாக்கியங்களும் நமக்கு இருந்தது, தனம் இருந்தது, செல்வம் இருந்தது, ஆனால் திருமணத்துக்கான அமைப்பு மட்டும் கொடுக்கவே இல்லை. வயது 33 35 வயதாகிவிட்டது என்று மன அழுத்தத்தில் திருமண தடையை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த தடை இப்போ நிவர்த்தியாகிவிட்டது. ஏன்னா கடந்த காலத்தில் குரு பலனும் அதுக்கு சாதகமாக இல்லை. இப்போ அந்த குரு உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் சனி பகவான் வக்ரமாகி அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறிவிடும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. திருமணம் ஆனவுடனே ஒரே வருடத்தில் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் 2-3 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் எத்தனையோ பிரார்த்தனைகள் வைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை. இது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, அந்த குரு 5ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெறக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்தது, ஒரு பிரச்சனையோடு நமக்கு இருந்து கொண்டிருந்தது, வழக்குக்கு முடிவு வரையில்லை, 3 வருடங்களாக இழுத்தடித்து கொண்டிருந்தது, ஒரு பாக பிரச்சனை இருந்தது, சொத்து பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான சகோதர சகோதரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? ஸோ அதில் இருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாகிய அந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய தன்மையும் அந்த குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பெறுகிறதுனால பாக்கியம் நிச்சயமாக கொடுக்கும். எந்த பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்க ரீதியில் அரசாங்க எக்ஸாமுக்குள்ள தான் நான் போகணும், அரசாங்க வேலையை எதிர்பார்த்து கடந்த 2 வருடங்களாக எக்ஸாம் எழுதி தோத்து கொண்டு அதனால் வழி அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய தன்மை, தனம் பெருகக்கூடிய தன்மை. என சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் வக்ரமடைந்து பிரயாணம் பண்றாருன்னா, குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அந்த குரு என்பது உங்களுக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால நல்ல உழைச்ச அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கெல்லாம் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை, நல்ல தொழில் செஞ்ச அந்த தொழிலில் ஒரு லாபமே கிடைக்கல என்று நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, இந்த வருடம் அதாவது இந்த வக்ர காலத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய பேச்சுக்கள் அழகாக இருக்கும், நல்ல புத்திசாலித்தனம் பெருகக்கூடிய தன்மை, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான், நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில் அமையக்கூடிய தன்மை அத்தனையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம்.